வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் CMD லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வீட்டோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், வீடு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து அந்த வீட்டு ஓனருக்கு தான். என்னதான் நாங்கள் சர்வீஸ் பண்ணாலும் அவங்களோட டேஸ்ட்டு, அவங்களோட விஷயம் தான் எங்களால் வீடாக கொண்டு வர முடியும். இந்த வீடு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வாங்க வீட்டை போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் பை 70 ஃபீட். இதில் கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 611 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 1205 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 1831 ஸ்கொயர் ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் வந்து 1291 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் டெரஸ் ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா 130 ஸ்கொயர் ஃபீட். ஃபைனலாக டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 5068 ஸ்கொயர் ஃபீட். எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா நிறைய கலர்ஸ் அண்ட் மெட்டீரியல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு எலிகண்டான எலிவேஷன். என்டையர் ரைட் பார்ட் ஆஃப் த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வுடன் டெக்ஸ்சர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லெஃப்ட் பார்ட் ஆஃப் த எலிவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டா அங்கே செகண்ட் ஃப்ளோரோட பால்கனி ஏரியா வருது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ரைட் பார்ட் ஆஃப் த எலிவேஷனோட மேட்ச் பண்ணுறதுக்காக அதே மாதிரியே வுடன் ஃபினிஷில் அலுமினியம் பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் டெரஸ் 3 ஃப்ளோரோட ரூஃப் பீம்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் வந்து நம்ம எலிவேஷன் லைட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். விக்கெட் கேட்டோட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ஒரு மெயின் கேட்டை வந்து ஸ்லைடிங் டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நம்ம வந்து சிவில் ஸ்ட்ரக்சரோட காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 SUV கார் தாராளமாக நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கை ப்ரொவைட் பண்ணி அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா மெய்டு தங்குறதுக்கு ஒரு ரூமும் ஒரு ஸ்டோர் ரூமும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர்ஸ் ஏரியாவோட லேண்டிங் ஸ்பேஸில் நார்மல் விண்டோஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கிளாஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸில் கிராண்டியராக பேலஸ் ஃபினிஷில் நம்ம ஒரு ஸ்டீல் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ் கொடுத்து அதில் ஒரு வெல்கம் செட்டப் கொடுத்து சீலிங்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் கனெக்டடாக ஒரு கோப் லைட் கொடுத்து ஒரு வெல்கமிங் அப்பீல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வெல் டிசைன்ட் MDF போர்டுக்கு வுடன் பார்டர் கொடுத்து ஃபாயரையும் லிவிங்கையும் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹவுஸ் பார்ட்டியை கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. அண்ட் கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால நம்ம அதில் வந்து ஒரு 12 ஃபீட்டுக்கு கிளியர் சீலிங் ஹைட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் அவங்க ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ரிதமிக்கான பேட்டர்னில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸ்பேண்டடான ஃபீல் வந்து கொடுக்குது. நிறைய ரெஃபரன்சஸோட வால் டெக்கார்ஸ் வந்து அங்கங்கே அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மாடர்னான வீட்டுக்குள்ளே ஒரு விண்டேஜ் டச் வந்து கொடுக்குது. ஹாலோட அட்டாச்சாக நம்ம ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 1/2 ஃபீட் சங்கன் பண்ணி அதில் ஒரு ஃப்ளோரல் டைல் பேட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைல் வந்து நம்ம எதுக்காக இந்த டிசைனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் ஓப்பன் டு ஸ்கையில் வந்து நம்ம ஒரு ஃப்ளாரல் தீமில் ஒரு ஸ்டீல் CNC கட்டிங் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷேடோவோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து இந்த டைல் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கோர்ட்யார்ட் ஏரியாவோட வாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து நம்ம ஸ்டூக்கோ மார்பிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். OTSலேருந்து வர சன்லைட் பூஜை ரூமுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய ஓப்பன் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு அழகான டோரோட ஒரு நீட்டான பூஜை ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிச்சனுக்கு பக்கத்துலேயே லிவிங்கோட கனெக்டடாக ஒரு சின்ன டைனிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங்கோட அட்டாச்சாக ஒரு ஓப்பன் கிச்சன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசேஜ்க்காக சென்டரில் வந்து ஒரு ஐலாண்ட் கவுண்டர் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைல் வந்து ஹால்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வுடன் டெக்ஸ்சர் டைல் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோருக்கு. அண்ட் கவுண்டர் டாப்பில் யூஸ்வலாக எல்லாருமே கிரானைட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து குவாட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் லிவிங்கில் யூஸ் பண்ண அதே கலர் கோடு வந்து கிச்சன்லேயும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லாஃப்ட்டு, கபோர்ட்ஸு எல்லாத்துலேயுமே அவங்க அதே கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்டுக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவே கிட்ஸ் தீமில் வந்து ஒரு ரூம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் முக்கியமாக அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸை வந்து ஃபோக்கஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட ஜோனில் மட்டும் ஹைலைட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து அழகாகவே ஹேங் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் இது தான். அண்ட் உட்டன் கார்ட் பின்னாடி இருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க வந்து வால்பேப்பர் கொடுக்காம கொஞ்சம் தூரத்துக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாங்கெட்ஸ் சூஸ் பண்ணுறது கூட அவங்க அந்த இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து செப்பரேட்டாக கொடுக்காம வார்ட்ரோபோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பால்கனி ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அது கொஞ்சம் ஸ்பேசியஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நார்மல் கிரில்லுக்கு பதிலாக எம்போஸ்டு கிரில் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் ஸ்டேர் கேஸ்க்கு பதிலாக ஸ்பைன் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டேர்ஸ் ஏறி வந்ததுமே ஓடிஎஸ்லேருந்து வர சன்லைட்டை ரிசீவ் ஆகிற மாதிரி ஒரு அழகான லான்ச் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் வாலில் மட்டும் கிரிட் பேட்டர்னில் ஒரு வால் பேனல் வந்து டிசைன் பண்ணி வாலோட அது பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டுக்குமே ஈவனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம வென்டிலேஷனோட ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி ஒரு இன்னர் பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாலில் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக வால் பேனல் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் சைட் ஆஃப் த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வால்பேப்பர் வந்து அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூமோட இன்னர் பால்கனி இது. ஸோ ஓடிஎஸ்லேருந்து வர சன்லைட் வந்து இந்த ஏரியாவை நல்லா பிரைட்டாகவே காட்டுது. அண்ட் அந்த ஓடிஎஸ்லேருந்து வர அந்த ஃப்ளோரல் ஷேடோஸோட வியூவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இங்க இருந்துட்டே நம்ம கோட்டையாடியும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்போசிட்ல நேராக பூஜா ரூம் இருக்கு. ஸோ அதோட வியூவும் இங்க இருந்தே கிடைக்குது. அண்ட் இது வந்து ரோட் ஃபேசிங் பால்கனி. ஸோ இங்க வந்து ஃபக்கேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு போதுமான வென்டிலேஷனும் கிடைக்குது. அதே நேரத்தில் நம்ம பிரைவசியும் ப்ரொடெக்ட் ஆகுது. மாஸ்டர் பெட்ரூமோட வாக்-இன் வார்ட்ரோப் ஏரியா கிரே தீம்ல மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் இது. கிளாசெட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்ஜ் வால் கொடுத்து அதுக்குள்ள கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஜாகுவாரோட அசம்பிள்டு வால் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஷ் பேசின் ஏரியாவை கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக பிளாக் கலர் டைல் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது ஒரு சின்ன கெஸ்ட் பெட்ரூம். அண்ட் ஃபைனலா ஓப்பன் டெரஸ். ஸோ இந்த ஓப்பன் டெரஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பேராபெட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 7 ஃபீட்ல வந்து பேராபெட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே கொஞ்சம் யூனிக்கா தெரியணுங்கிறதுக்காக இன் பிட்வீன் நம்ம டெரகோட்டா ஜாலி ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். கோட்டா ஸ்டோன் லெப்பாட்ரோ ஃபினிஷ் வந்து ஃப்ளோரிங் பண்ணி இடையில வந்து அழகுக்காக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெரஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டெரஸ்லேருந்து டெரஸ் போகிறதுக்கு நார்மல் ஸ்டேர் கேஸ்க்கு பதிலாக ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீலில் ரோலிங் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டை சுற்றி 2 ஃபீட்டுக்கு வந்து செட் பேக் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பரோட காம்பவுண்ட் வால் பேஸ் ஹைட்டுக்கு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு மேலே நம்ம பிவிசி லட்டைஸ் காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கிச்சனில் சிலிண்டர் வந்து உள்ளே கொடுக்காம சேஃப்டி பர்பஸ்க்காக கீழே வந்து ஒரு கிரில் செட்டப் மாதிரி ரெடி பண்ணி அதுல வந்து சிலிண்டரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்த வீட்டோட பட்ஜெட். ஸோ இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ்லாம் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற விஷயங்கள் அடிஷ்னல் ஆடான்ஸ் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 1.35 crores வந்து வந்துருச்சு. அந்த வீடோட அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீட்டில் இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ், இன்டீரியர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அது எல்லாமே அவங்க ஓனர் அவங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதோட காஸ்ட் எல்லாமே அடிஷ்னல் தான். அது இல்லாமல் இந்த காஸ்ட் எங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், காஸ்ட், எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ போடுறது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னும் வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.